ராதிகா வராங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன அங்கே போய் என்ன பார்த்துருந்த அப்படின்னு சொல்லிட்டு. நீ போய் ஒரு அக்கறையோடு தான் உங்கள் மாமியாரை பார்த்துருக்க, ஆனால் அவர் ஏதோ சந்தேகப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, அன்றைக்கி என் மேலே போய் சந்தேகப்படுறாரு, நான் என்னம்மா அவங்கள பண்ணிட போகிறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அவர் அப்படி தான், அவர் ரொம்ப மாறிட்டார், ஆனால் உனக்கு தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. அங்கேருந்து கோபி வராரு. வந்தோடனே, அம்மா இந்தாங்கம்மா சாப்பாடு, இதில் ஸ்பூன் வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு டீ கூட போட்டு தரேன், எல்லாமே நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்த்துக்கிறாரு பாத்தியா, அப்பாப்பாப்பாப்பா, பொண்டாட்டி மாசமாக இருக்கா, ஒன்று கூட பண்ணலை, ஒரு சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, ஆனால் அம்மாவுக்கு எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவர் ரொம்ப மாறிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன அந்த அளவுக்கு அவங்க அம்மா மாற்றி வச்சுருக்காங்க, இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம்தான், அதுக்கு தான் நிறைய மருமக தனி கொடுத்துன வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. பாக்கியா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. ஐயோ டைம் ஆகிடுச்சி, நானே ரெஸ்டாரண்ட்லேருந்து லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வா இனியா, இங்கே வா, கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதும்மா. தெரியலனா தெரிஞ்சுக்கோ, இதில் என்ன இருக்குது, இவ்வளோ நாள் நீ என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்த, பேசிக்காக சில விஷயம்லாம் நீ பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே இனியா அந்த உருட்டி தராங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வராரு ராமூர்த்தி. என்னம்மாம்மா பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்கியா. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன அத்தை ஞாபகம் வந்துடுச்சா, சரி நான் போயிட்டு அத்தையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு. நீங்கள் யாராவது என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா ஜெனி எல்லாரையுமே கூப்பிடுறாரு. ஆனால் யாருமே இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மாமா நான் வரேன் மாமா அவங்க கூட அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எனக்கும் அத்தையை பார்க்கணும் போல் இருக்குது, அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நீ வேலையை முடிச்சுட்டு வா, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க கதவை. பார்த்தா 2 பேருமே வந்திருக்காங்க. இல்லை நான் அத்தையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே போங்க, வாங்க வாங்க அப்படின்னு ராதிகா கூப்பிடுறாங்க. வா பாக்கியா வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன ஈஸ்வரி நல்லா இருக்கியா, எப்படி இருக்குது அப்படின்னு ராமூர்த்தி கேட்குறாரு. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை நான் உங்களுக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. குடு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. பாப்பா பாப்பாப்பா என்ன நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடப்பா வாயை செத்து போயிருக்கு, நாக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பாத்தியா எப்படி பேசுகிறாங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஈஸ்வரி நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளே கோபி வராரு. அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாம்மா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிம்மா, அதான் வேகமாக வந்தேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இல்லைப்பா பாக்கியா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததுனால நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரிம்மா சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லையா அத்தை, ஓகேவா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ராமூர்த்தி 2 பேருமே போகிறாங்க. அம்மா தலைவலிக்குது நீங்களே, இப்போ எப்படிமா இருக்குது அப்படின்னு கோபி கேட்குறாரு. நீ என்ன ஈஸ்வரி அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு. இல்லைங்க கொஞ்சம் வலிச்சது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், சரி பாக்கியா நாளைக்கு நீ எடுத்துகிட்டு வரையா சாப்பிட அப்படின்னு கேட்குறாங்க. சரி அத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஈஸ்வரி அதை பார்க்கும்போது 2 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. ராதிகா அவங்க அம்மா 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இது என்ன சத்திரமா, எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க, யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அமைதியாக இருமா, ஏதோ வந்தாங்க போனாங்க விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிட்டுருக்காங்க. அங்கேருந்து கோபி வராரு. அம்மா ஓகேவா, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை கோபி பரவாயில்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தியா பாப்பாப்பா குடும்பமே வந்து கவனிக்குது அப்படின்னு. பாக்கியா ஹாலில் இருக்காங்க. அப்போ எழில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்கார். என்னாச்சு எழில் உனக்கு அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு வாரம் தான் டைம் இருக்குது, எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுத முடியலம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீலா யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இருந்தாலும் என்னால் எழுத முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னது தெரியுமா, உனக்கு செகண்ட் இயரில் ஆச்சு, என்னது அது மைண்டு பிளாக், அதுதான், அப்போ உன்னால் எழுத முடியலன்னு சொன்னேன், ஆனால் நான் சொன்ன உடனே மனசு எல்லாமே ஒரே ஒருங்கிணைச்சு படித்தேன் நீ தெரியுமா, அப்போ நல்ல மார்க் எடுத்த அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கு எழில், இப்போ நீ என்ன பண்ணுற, உன்னால் எல்லாமே முடியும், ஒரு வாரத்தில் நீ எல்லாமே எழுத முடிப்ப சரியா. இல்லைம்மா எனக்கு இப்போ தூக்கம் வரா மாதிரி இல்லை, சரி இப்போ எழுதி நான் போய் டீ கொண்டு வரேன், எனக்கும் கொண்டு வரேன் சரியா, உன்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க.